அதையும் பிடிக்க தின்னு வந்தனா அலாட்டாய்க்கடா அலாட்டாய். ஓ இது எல்லாத்தையும் நான் எதுக்கு வேற தர முடியும்? ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு. வணக்கம், நான் உங்க தாமரை தங்கமணி. ஹாய் சொல்லு. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய் சொல்லு. சாரை விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்கதான் போலான்னு போயிட்டு இருக்கோம். என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, தம்பிக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சார் விளையாடி விளையாடி டயர்ட் ஆயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு அவன் கழுத்துல தண்ணியும் தொங்க விட்டு அங்க பாரு தருண், தண்ணி எடுத்து காட்டு தருண். நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. கிரவுண்டுமே செம பெருசா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். லேடிஸ் கூட வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நல்லா இருக்கேன். பிடிச்சி தூங்கு. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. எங்க ஓடு, எப்படி ஓடுவேன்? ஓடு. அப்பா பாரு, ஏதோ குரங்கு செட்லாம் கட்டுறாங்க. நீலாம் ஏற முடியாதுடா, உளுந்துடாதீங்க. கண்ணத்துல இன்னைக்கு வந்து 2வது நாளா கூட்டிட்டு வந்துரும் தம்பிய. நல்லா இருக்குல்ல? எல்லாமே சூப்பரா இருக்குங்க, பயங்கரமா இருக்கு. இவ்வளோ பெரிய கிரவுண்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஓடி வந்துட்டேன். என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்களா? வந்ததுக்கு இதாவது பண்ணுவோன்னு சாப்பிட்டு இல்ல, இந்த திராட்சை யாருக்கு எடுத்துட்டு வந்தது? யார் திங்கிறது? தருண், நீ இந்த திராட்சை தின்னியாடா? தம்பி அவனே மதிக்காம விளையாண்டு இருக்கான். அவன் திராட்சையை நீ தேடி தின்னுட்டு இருக்க. சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? திராட்சை நல்லா இருந்தா திங்க. என்ன சொல்லிட்டு இவரு சாப்பிடு. இது வேணும். என்ன வேணும்ங்க? பா, அதாவது எப்பயாவது கேட்டு சாப்பிடுங்க. போதுமா? உன்னை பார்த்தா மறுபடியும் கேக்குற மாதிரி தெரியுது. திராட்சை போதுமா? போதும். வாய பாரு. என்ன வேணும்? என்ன அது வேணுமா? விளையாண்டு எவ்வளவு நேரம்? விளையாண்டு எவ்வளவு நேரம்? பசி இருக்குச்சா? என்னடா பண்ற? மூஞ்சில தண்ணி இருக்குது. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கணும். கூப்பிட்டோன்னே எட்டி பாரு. தருண், ஒளிஞ்சிருக்க லட்சணத்தை பாரு. ஒளிஞ்சிக்கோ, நான் கூப்பிட்டோன்னே எட்டி பாரு. தருண், விசில் அடி, நல்ல அடி. அப்படியே நீப்ப விசிலு. அவ்வளோதான், இருட்டே கட்ட போகுதுங்க. டைம் என்ன? டைம் என்ன எனக்கும் தெரியல. 6:30 மேல ஆனா இருட்டு கட்டதான் செய்யும். எத்தனை மணிக்கு இங்கே வந்திருப்போம்? ஒரு 5:30 இருக்கும். 5:30 இருக்குமா? 5:30 5:45. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். உட்கார வச்சிருக்கேன். இவர் விளையாடுறதுக்காக. யாரு கேட்டா? அம்மாவா? எதுக்கு? தம்பிக்கா? எத்தனை வேணும்? தரணுமா? முத்தம் கூட, அப்பதான் தருவேன். பிளாக்மெயில் பண்ணாதான் தருவியா? மறுபடியும் தர முடியாதுடா. தர முடியாதுன்ற? ஆமா, திராட்சை தர முடியாது. முடியாதுன்னா முடியாது.
அதையும் பிடிக்க தின்னு வந்தனா ஓ இது எல்லாத்தையும் நான் தின்னேன். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ஐயோ ஐயோ அட பைத்தியமே, ஏன்டா இப்படி பண்றீங்க? மூடி போட்டு தரேன் கூட. இந்தா எடுத்துட்டு போ அப்படியே. வாய பாருங்க. கிளம்பிட்டாங்களாம் சாருங்க 2 பேரும். எப்படி தலையில வச்சுக்கிட்டு எப்படி வராம பாருங்க. தம்பி போங்க தம்பி. முடிச்சா ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலியா? காலி ஆயிடுச்சா? யாரு காலி பண்ணாங்க? யாரை கேட்டு காலி பண்ண? தம்பி காலி பண்ணானா? சரி சாமி, பூசை எடுத்துக்கலாம். எல்லாம் வந்துருச்சுங்க. நம்மளும் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்பிடுவோம். அடுத்த விழாவில் சந்திப்போம். பாய். கான்ஃபிடென்ட்டா இருக்கு, நல்லதே நடக்கும்.